வணக்கம், நான் உங்கள் டாக்டர் ஆஷா லெனின் பேசுகிறேன். ஆஷாவோட வீடியோஸ் 2016 நவம்பர் 30 என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ வந்துட்டு என்னென்னா, குழந்தைங்களுக்கு ஃபோன் டிவி காமிக்காதீங்க, ஃபோன் டிவி காமிச்சா அந்த குழந்தைங்க வந்து வர்ச்சுவலாக அஃபெக்ட் ஆவாங்கன்னு சொன்னது. 2019 வரைக்கும் நான் ரொம்ப பொறுத்துக்கிட்டேன். அந்த விஷயத்த நான் சொல்லிட்டு நான் ரொம்ப பொறுத்துக்கிட்டேன். என்னால் அதை டெலிட்டும் பண்ணல. பிகாஸ் எல்லாரும் என்னை நோக்கி ரொம்ப கல் எறிஞ்சாங்க. அந்த கல் எப்படி எரிஞ்சாங்கன்னா, நீ அதுக்கு மன்னிப்பு கேளு, அதை டெலிட் பண்ணு, இல்லை நீ இப்படி போய் ஃபோன் டிவி பார்த்தா இப்படி ஆயிருமான்னு சொல்லிட்டு அந்த பொறுத்துக்கிறதோட வேல்யூ வந்துட்டு எனக்கு இப்போ தெரியுது. அது ஒரு நாள் ஒரு விஷயத்த சத்தியத்தையோ தர்மத்தையோ நம்ம சொன்னால் அது ஒரு நாள் கண்டிப்பாக ஜெயிக்கும் அப்படின்றது. அந்த மாதிரி தான். நீ அரசியலே இல்லைல்ல, எந்த அரசியல் கட்சியிலும் இல்லைல்ல, உனக்கு என்னத்துக்கு அரசியல், உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு நிறைய பேர் என்னை பயங்கரமாக திட்டி கோவப்படும் போதும் நான் அதை அமைதியாக பொறுத்துக்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னால், முதல் விஷயம் வந்துட்டு 2025 டிசம்பர் 16 என்னோட கணவரோட பிறந்தநாளுக்காண்டி நான் கர்நாடகாவில் கூர்குன்ற பிளேஸ்க்கு போயிருந்தேன் மேம். அங்கே நான் போயிருந்தப்ப வந்துட்டு தாய் காவேரியை பற்றி ரொம்ப அழகாக ஒரு கதை சொல்லியிருந்தாங்க. என்னோடய ஃபேஸ்புக் பேஜும் நான் அதை போட்டிருக்கேன். அந்த கதை சொன்னவர் வந்துட்டு நான் அப்போ சொன்னேன், அப்போ நீங்கள் மதர் காவேரி எங்களுக்கும் ஷேர் பண்ணல நான் கேட்குறேன். சாரி, வி கான் டூ தட் அப்படின்னு சொல்லிட்டாரு. அங்கே வந்து நம்ம டூரிஸ்டாக போயிருக்கோம், எல்லா கண்ட்ரிலேருந்து எல்லா ஸ்டேட்லேருந்தும் வந்திருக்காங்க. பட் அவங்க கொடுக்க முடியாதுன்றது அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொன்னாங்க. இப்போ 2025 டிசம்பர் 16 லெனின் பர்த்டேக்கு நான் கூருக்கு போயிருந்தப்ப அந்த வீடியோ என்னோட ஃபேஸ்புக் அண்ட் முடிஞ்சால் நான் இந்த வீடியோவில் அதை ஆட் பண்ணுறேன். இதுலேயும் இருக்குது, இன்ஸ்டாலையும் இருக்குது. ஐ வாஸ் ரியலி ஷாக்டு. என்னன்னா, சரி ஏன் இப்படி சொன்னாங்க? நான் எப்போ பார்த்தாலும் ரொம்ப திமிரு மேம் எனக்கு. என் அப்பா இந்திய ராணுவத்தில் இருந்தார், எங்கள் அப்பா இந்திய ராணுவத்தில் இருந்தார், ஆல் இண்டியன்ஸ் ஆஃப் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இப்பயும் அப்படி தான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு முதல் இம்பேக்ட் எப்போ ஆச்சுன்னா, இஃப் ஐம் கரெக்ட் 1996 எனக்கு ஒரு 7 வயசு 8 வயசு இருக்கும் மேம். இதே மாதிரி டிசம்பர் 12 என்னமோ 12 and 13 நான் வந்து பெங்களூரில் வனிதா ஆண்டின்னு ஒரு ஆண்டி இருந்தாங்க. அவங்க இப்போ உயிரோடு இல்லை. அந்த ஆண்டி வீட்டுக்கு நான் வந்து போயிருக்கேன். என் அப்பா வந்து அப்போல்லாம் நாங்கள் எங்கள் டேடி மிலிட்ரினால அந்த பென்ஷன் காசு வந்தோடனே மெஜஸ்டிக் ஸ்ட்ரீட்னு ஒன்று இருக்குது, அங்கே போய் நான் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடுவேன். வருஷத்துக்கே ஒரு 4 ட்ரெஸ் 5 ட்ரெஸ் எடுப்பேன். அதுதான் அந்த வருஷம் ஃபுல்லாக போடுவேன் எல்லா ஃபெஸ்டிவல்ஸ்க்கும். 2 தடவை போயிருக்கேன். அப்போ ஒரு தடவையும், அப்புறம் நான் காலேஜ் சேர்ந்துட்டு ஒரு தடவை எங்கள் டேடி கூப்பிட்டு போனாங்க. நான் எப்படின்னா அங்கே போய் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து ஸ்டிச் பண்ணிடுவேன். தமிழ்நாட்டில் அது ஃபேஷன் வர்றதுக்கு முன்னாடி அதை நான் போட்டு முடிச்சிடுவேன். ஃபஸ்ட்டு அங்கே ட்ரெண்டாக இருக்கும்ல, அந்த மாதிரி. அந்த மெஜஸ்டிக் ஸ்ட்ரீட்டில் ரொம்ப ரோட் சைட் ஷாப்ஸ் மாதிரி தான் இருக்கும். எனக்கு ஆனால் இப்போ தான் கனவு மாதிரி தான் ஞாபகம் இருக்குது. என்னோட 7 வயசு 8 வயசில் நடந்தது. அன்னைக்கு வந்து என்ன ஆச்சுன்னா, ஏதோ ஒரு தமிழர்கள் இருக்கிற இடம் ஃபுல்லாக அட்டாக் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கண்ணாடி ஃபுல்லாக கல் எடுத்து அடிக்கிறாங்க, உடைக்கிறாங்க. ஒரு ஹாஃப் டே கிட்ட பாத்ரூம்குள்ளே அந்த வனிதாண்டி வீட்டில் நான் உட்காந்துருந்தேன். 7 வயசு 8 வயசில் நம்மளுக்கு ஞாபகம் இருக்குள்ள ஒரு விஷயம். அது வந்து எனக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு. அது வந்து எனக்கு ரொம்ப பெரிய தாக்கத்தை உண்டாக்குச்சு. இது அப்போ நிறைய பேர் வந்துட்டு, இப்போது நான் வந்து அரசியலில் இல்லை, ஆனால் சீமான் அண்ணாக்கு நான் ஓட்டு போடணும், ஐ மீன் விவசாய சின்னத்துக்கு நான் வாக்களிக்கணும்னு சொன்னேன். இது வந்து உனக்கு எதுக்கு? நீ வந்து அப்போ அவர் மட்டும் தான் தமிழ் தேசியத்துக்கு பேசினாரா, வேறு யாரும் பேசலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அப்போ என்னோடய ஃபேஸ்புக் பேஜில் நீங்கள் போய் தேடினீங்கன்னா உள்ளார இருக்கும். சில வருஷங்களுக்கு முன்னாடி நான் வந்துட்டு வைகோ அவர்களை நேரில் பார்த்தேன். ஒரு திருமண நிகழ்வில் மேடையில் பாண்டி அண்ணான்னு ஒரு அண்ணா இருக்காங்க. அந்த அண்ணா வந்து வைகோ அவங்க கட்சியில் வந்து முக்கியமான ஆள். அவங்க வந்து ஒரு இலங்கை தமிழ் பெண்ணை தான் திருமணமும் செஞ்சுருக்காரு. அந்த அண்ணா தமிழ் தேசியத்தில் ரொம்ப பற்றாளர். அந்த அண்ணா பாண்டியண்ணா வந்துட்டு எனக்கு ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி, ஒரு கூட பிறக்காத அண்ணா மாதிரி. அந்த அண்ணா வந்துட்டு வைகோ அவர்களை என்னை சந்திக்க வைக்கிறாங்க. அது வந்து 2018, 19 அந்த பீரியட் தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். 17க்கு அப்புறம் தான், 17, 18, 19 சம்திங் அந்த டைமில் எப்பயோ அவர் சந்திக்க வைக்கும்போது ஒரு 10 வருஷத்துக்குள்ளே இருக்கும்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் அவரை பார்த்தோன்னே சொல்கிறேன், என் தந்தையார் வந்து வைகோ அவர்களுடைய பேச்சு ரொம்ப பிடிச்சி கேட்பார், தமிழ் தேசிய விரும்புவார். அப்பா அவர் வந்துட்டு, என் அப்பா அவங்களோட பெரிய ஃபேன், உங்களோட பேச்சுக்கு எங்கள் அப்பா வந்து அவ்வளோ இன்ஸ்பயர். நிறைய தடவை அவர் எங்கேயா பேசுகிறாங்கன்னா அந்த கூட்டங்கள் கூட போய் கேட்டிருக்காரு. என்கிட்ட வந்து எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு, என் அப்பா வந்துட்டு டிஎம்கேல அந்த இளைஞர்கள் அணி இதில் கூட இருந்திருக்காரு. அவர் வந்து அந்த தமிழ் மொழி போராட்டத்துல எல்லாமோ அப்பெல்லாமும் இராணுவத்துல இருந்தவங்க எப்படி இருப்பாங்க, எல்லாத்துலயுமே இருந்திருக்காரு.
அப்போ என் அப்பா வந்து அந்த வைகோ அவர்களை எங்க அப்பா மீட் பண்ணணும்னு ஆசைப்பட்டாரு. நான் சொன்னேன். அவர் வந்துட்டு என்கிட்ட கேட்கிறாரு, உன் அப்பா எங்க இருக்காரு, இப்ப நான் அப்ப சந்திக்கலாமா? என் அப்பா இப்ப உயிரோட இல்ல, நான் அவங்களை சந்திச்சேன்னு சொன்னா சந்தோஷப்படுவாரு. நீங்க தலைவரை நேர்ல பாத்திருக்கீங்கல்ல, நீங்க அவரை பாத்திருக்கீங்களா, எப்படி அந்த ஃபீலிங் நான் கேட்டிருக்கேன். இப்ப இன்னைக்கு வைகோ ஐயா உயிரோட இருக்காரு, பாண்டியனா இருக்காங்க. அவங்க வந்துட்டு இன்னைக்கு விட்னஸ் சொல்ல முடியும். நான் வந்து அவர்கிட்ட போய் தமிழ் தேசியத்தை பத்தி பேசினதும், என் அப்பா பத்தி சொன்னதும், நான் அவர்கிட்ட விசாரிச்சதும், அவர்கிட்ட நான் கேட்டிருக்கேன். இவ்வளவு ஏங்க 2023 February 13 அன்னைக்கு வந்துட்டு நெடுமாறன் ஐயா வந்து தலைவர் உயிரோடு இருக்காருன்னு ஒன்று சொல்றாரு. என்னோட யூடியூப்ல பாருங்க, பிஹைண்ட் ரூட்ஸ்ல வந்துட்டு ஒரு வீடியோ இருக்கு. ஆக்சுவலி என்னன்னா, எங்க ஹஸ்பண்ட் வந்து கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேல செலவழிச்சு UBL யுனைடெட் பேட்மிண்டன் லீக்னு தமிழ்நாடு ஃபுல்லா உள்ள பேட்மிண்டன் பிளேயர்ஸ சூஸ் பண்ணி அந்த பேட்மிண்டன் பிளேயர்ஸ்க்கு கம்ப்ளீட்டா டீம் மாதிரி பிரிச்சு அவங்களுக்கெல்லாம் ஸ்பான்சர் பண்ணி அவங்களுக்கெல்லாம் பயங்கரமா இது பண்ணி ஸ்போர்ட்ஸை வளர்க்கணும். இதுக்கு நாங்க எந்த அரசியல் கட்சியிலும் இல்லை, இதுக்கு நான் அரசியல் இல்லை, புரியுதுங்களா? அன்னைக்கு அதை என் கணவர் பண்ணும் பொழுது அன்னைக்கு வந்து என்னோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டா பேஜ் இது லைவ் வீடியோ டெலிகாஸ்ட் பண்ண போறோம் நம்ம சொல்லிட்டோம். அன்னைக்கு காலைல February 13 காலையில நீங்க டேட்ஸ் பாருங்க, என்னுடைய யூடியூப்ல அது ஃபுல்லா லைவ் வந்திருக்கு. என்னுடைய என்னைக்கு அவர் நெடுமாறன் ஐயா சொன்னார்னு பாருங்க. நான் காரைக்குடியிலிருந்து மதுரை கிளம்புறேன் February 13, 2023 அன்னைக்கு UBL ஈவெண்ட் தமிழ்நாடு ஃபுல்லா. அதாவது அமீர் சார் அதுக்கு சீஃப் கெஸ்டா வந்திருக்காங்க. அதுக்கு வந்து எல்லா செலிபிரிட்டிஸையும் கூப்பிட்டுடும். ஆக்டர் ஆரி அர்ஜுனன் வந்தாரு. அதுக்கு வந்துட்டு மகேந்திரன், நிறைய தயாரிப்பாளர்கள், இவர் மதுரையில நம்மளோட இவர் ஐயா ஞானசம்பந்த ஐயா பட்டிமன்ற பேச்சாளர், அவங்க எல்லாம் சீஃப் கெஸ்டா நான் இன்வைட் பண்ணியிருக்கோம். ரொம்ப செலவழிச்சிருக்கோம். அது வந்து சொசைட்டிக்கான காசு, அதுல எங்களுக்கு எந்த லாபமோ வருமானமோ இல்லை. அன்னைக்கு நான் போய் என்னோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டா பேஜ்ல அது லைவ் வீடியோவா வரப்போகுது. வந்தா வியூஸ் எவ்வளோ நல்லா அது ரீச் ஆயிருக்கும், ஒரு அதுவும் நல்லா ப்ரொமோட் ஆயிருக்கும். காலையில வீட்டில் கிளம்பும் போது நியூஸ் பார்க்குறேன் தலைவர் இருக்காருன்றத. 2023 February 13 எமோஷன் ஆகி உடனே நான் வந்து தலைவரோட போட்டோ எடுத்து நம்பிக்கை பிறந்தது அப்படின்னு என் ஃபேஸ்புக் பேஜ்ல போட்டு என் ஃபேஸ்புக் பேஜை அன்னைக்கு பிளாக் பண்ணிட்டாங்க. என் ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டா பேஜ். தலைவர் உயிரோடு இருக்காரு, அவர் வந்துட்டு அவர் நம்பிக்கை பிறந்தது. எங்கேயோ ஆப்பிரிக்கால இருக்காங்க, ஆப்பிரிக்காவில் ஒரு இடம் இருக்கு, அங்கே வந்துட்டு ஒரு பிரைவேட்டா ஒரு ஜெட் இருக்கு, அது வாடகைக்கு கொடுக்க மாட்டாங்க, அது ஓனா, அது தலைவர் தான், அங்கதான் போயிட்டாங்க. ஐயோ இதெல்லாம் கேட்டு 4 நாள் 5 நாள், அதாவது எப்படி சொல்றது, பைத்தியம் மாதிரி திருவிழால தொலைஞ்ச அப்பா இல்ல போர்ல தொலைஞ்ச குடும்பத்தை தேடுற மாதிரி தேடிட்டு கிடந்தேன் மேம். நான் உங்களுக்கு புரியுதா? இதுக்கு நான் அரசியல் இருக்கணும்னு தேவையில்லை. உங்களுக்கு புரியுதா? இது என்னுடைய ரொம்ப பெரிய விஷயம் மேம். இது அப்போ வந்து என்னோட பேஜை பிளாக் பண்ணிட்டாங்க. 1 இயர் என்னோட ஃபேஸ்புக் பேஜ்ல நான் வீடியோஸ் போட்டா, அதாவது எனக்கு ரெவென்யூ பெருசா ரெவென்யூ கொடுக்க மாட்டாங்க, மீட்டா வந்து எல்லாமே இதுதான். பட் எனக்கு வந்து 1 இயர் என்னோட ஃபேஸ்புக் பேஜ் பிளாக்கு. என்னால் எந்த பெரிய ஆக்டிவிட்டி பண்ண முடியல. நான் ரீஷேர் பண்ணேன், லெனின் பேஜ்ல போட்டு ஷேர் பண்ணேன், யூடியூப்ல மட்டும் லைவ் எடுத்துட்டு அதையும் பாதி வீடியோஸ் பிளாக் பண்ணிட்டாங்க. அந்த யூடியூப்ல அந்த அதாவது என்னோட லைஃபோட மிகப்பெரிய விஷயம். ஆனா எமோஷனலா ரியாக்ட் பண்ணிட்டேன். ஒரு நிமிஷம் அவரோட போட்டோவை போடக்கூடாது. இப்போ இன்னைக்கு சேகுவேரா போட்டோ செலிப்ரேட் பண்றாங்க. இப்போ அண்ணன் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சீமான் அண்ணன் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு இப்போ ராவணேஸ்வரன் ஈஸ்வரனுடைய பேரை கொடுத்து மிகப்பெரிய திறமைசாலி, புத்திசாலி, கடவுளா காமிச்ச ஒருத்தர், ஒரு பெண்ணை 14 வருஷம் பாதுகாப்பா அவளை தொடாம கூட வச்சிருந்த ஒருத்தர், அவங்கள வந்து நம்ம பத்திரமா வச்சிருந்தோம், அவரை வந்துட்டு ஒரு அரக்கனா காமிச்சிட்டாங்க. நாளைக்கு தலைவர் நம்மளோட சமகாலம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி பாருங்களேன். இப்போ May 10 வந்து அக்காவோட பிறந்தநாள். அங்கே இருக்கணி அக்கா உங்களுக்கு தெரியுமா? தெரியல. அங்கே இருக்கணி அக்கா வந்து ஆக்சுவலி அவங்களோட உண்மையான பேர் வந்து புஷ்பகலா துரைசிங்கம். துரைசிங்கம்ன்ற பேர் நம்ம மனசுல எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. சிங்கம் படம் பயங்கர ஹிட், அந்த துரைசிங்கம்ன்ற நேம் பயங்கர ஹிட். அந்த பேர் ஏன் இவ்வளவு உயிர் இருந்துச்சு? எத்தனை கோடி பேரோட ஆத்மாக்கள் வந்து அந்த பேரை எவ்வளவு ஸ்ட்ராங்கா நினைச்சிருந்தானா, ஆக்சுவலி ஸ்ரீலங்கன் ஆர்மி இருக்குல்ல மேம், அந்த ஆர்மி வந்துட்டு ஒரு பார்டர்ல வந்து பயங்கரமா ஒரு போர் கப்பல், அதுதான் அந்த கப்பல்ல எல்லா ஆயுதங்களும் இருக்கு. அந்த கப்பல் தான் எல்லா சின்ன கப்பல்களுக்கும் கமெண்ட்ஸ் கொடுக்கணும், நீ சுடு
நீ தாக்கு அப்படின்னு சொல்லி. அங்கே இருக்க என் அக்காவோட ஒரிஜினல் நேம் வந்துட்டு புஷ்பகலா துரைசிங்கம். அவங்க பர்த்டே வந்து May 10th அவங்க பர்த்டே வரப்போகுது. அவங்க வந்துட்டு ஒரு பொம்பளை தனியாக 16 மணி நேரம் இந்திய பெருங்கடல் நீந்தி போய் அந்த கப்பல் வந்து நம்ம டோட்டலாக நம்மளுடைய தமிழ் ஈழத்தை அழிச்சிட முடியும். அவங்க நீந்தி போய் அங்கே தற்கொலை படையா அவங்க உடம்பை எரிச்சு அவங்க அந்த இடத்த அடிச்சாங்க. அந்த வெடிச்ச சத்தம் இந்திய பெருங்கடல் ஃபுல்லா வளைகுடா நாடுகளுக்கே கேட்டுச்சுன்னு சொல்றாங்க. கூஸ்பம்ஸ் வருதுன்னா இதுக்கு நான் அரசியல் இருக்கணுமா மேம்? எனக்கு அரசியல் வேணான்றது என்னோட ஆப்ஷன் மேம். நான் அரசியலுக்கு வர விரும்பல. அரசியல் ஆனா கடவுள் என்ன வச்சிருக்காரோ ஆனா நான் நிச்சயமா வர விரும்பல. மனதார உளமாற சொல்றேன். அப்போ இத பத்தி இப்ப ஒரே ஒரு ஜீவன் பேசுறாரு, வேற யாருமே பேசல. நீங்க ஒரு நாள் அரை நாள் ஃபுல்லா பாத்ரூம்குள்ள 7 வயசு 8 வயசுல உட்காந்துருந்தீங்கன்னா என்னோட பெயின் புரியும், என்னோட வலி உங்களுக்கு அப்ப புரியும். சரி, ஒவ்வொருத்தவங்களுக்கும் அடிப்பட்டப்புறம் தான் அவங்க திருந்துவாங்க, அடிப்பட்டாதான் குரல் கொடுப்பாங்க அப்படின்னா அதுக்குள்ள நம்மளோட தலைமுறையே காணாம போயிருமே, நம்ம அடையாளமே இல்லாம போயிருமே. ஒரே ஒரு தடவை ஏன் ஒரு வாய்ப்பு தரக்கூடாது? யார் கூட வேணா போங்க, யார்கிட்ட வேணா காசு வாங்குங்க, யார் கூட வேணா பண்ணுங்க, ஆனா அந்த பாக்ஸ்குள்ள போய் அந்த விவசாயத்தை வாழ வச்சுட்டு வந்துருங்க. அங்க யாரும் வந்து பார்க்க போறது இல்லை. நம்ம வந்து என்னால துரோகம் பண்ண முடியாது மேம், என்னால துரோகம் பண்ண முடியாது, என்னால வந்துட்டு அந்த ஓலை சத்தத்தை மறக்க முடியாது. யோசிச்சு பாருங்க மேம், உங்க பையனோட வயசு என்ன மேம்? 10 வயசு. 12 வயசு ஒரு பையன் ஒரு இடத்துல வெறும் ட்ரௌசர், ப்ரௌன் கலர் ஒரு காக்கி ட்ரௌசர், ஒரு கையிலுமே ஏதோ மடிச்சுட்டு மேலே ட்ரெஸ்ஸே இல்லை, இந்த கையில் ஒரு பிஸ்கட் கவரு, இந்த கையில் ஒரு சாக்லேட்டு, இப்படியே உட்காந்து சாப்பிட்டுட்டு எல்லாரும் செத்துட்டாங்க, குடும்பத்தோட எல்லாரும் செத்துட்டாங்க. அடுத்து இங்கே ஒரு 5 குண்டு என் நெஞ்ச பொழக்க போகுதுன்னு தெரியாமல் ஒரு சாக்லேட் வச்சுட்டு இப்படி வாய இப்படி வச்சுட்டு இப்படி ஏதோ பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ பார்த்தது நீங்கள் மறந்துட எப்படி மேம் என்னை மறக்க சொல்கிறீங்க? என்னால் மறக்க முடியல மேம். நான் அதை விட்டு வெளியே வரல. என்னால் அவங்களுக்கு என்ன செய்ய முடியும்? நான் அரசியலுக்கு வந்து பதவியோ ஒரு இதுவோ மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு வேணான்னு நினைக்கிறவனா? என்னோட மருத்துவ தொழில மேம் நான் அப்படிலாம் நினைச்சேனா உனக்கு எதுக்கு இது? எல்லாரும் பயங்கரமா திட்டுறாங்க மேம், பயங்கரமா கோவப்படுறாங்க, கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுறாங்க, ரொம்ப ஹார்ஷா பேசுறாங்க, மிரட்டுறாங்க, ரொம்ப திட்டுறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இந்த எனக்கு என்ன போச்சு எனக்கு என்ன போச்சு நான் நினைச்சிருந்தா நான் இத்தனை லட்சம் வீடியோவே போட்டிருக்க மாட்டேனே மேம், இத்தனாயிரம் வீடியோ போட்டிருக்கவே மாட்டேனே. நான் வந்து ஒரு டான்ஸ் பண்ணியோ ஒரு க்யூட்டாக பேசியோ ஜாலியாக இது பண்ணியோ அப்படி கூட நான் ஃபேமஸ் ஆகலாமே. ஃபேமஸ் ஆகிறதுக்கு வழி இல்லாமல் மேம் வாழ்ந்துட்டு இருக்கோம். எவ்வளோ பசங்களோட லைஃப் உங்களால் காப்பாற்றப்பட்டிருக்கு மேம். அன்னைக்கு நான் சொல்லும் போது லிட்ரலாக என்னை வந்துட்டு நான் பொறுத்துக்கிட்டேன் மேம். இன்றைக்கும் நான் வந்து பொறுத்துக்கிறேன். இது எல்லாமே ஆக்சுவலி நல்ல ஐடியாலஜி, நல்ல கருத்துக்கள், தற்சார்பு வாழ்க்கை, என்னுடைய தண்ணிக்கு இப்போ போய் பிச்சைக்காரங்களாம் பிச்சை எடுக்கிறோம். நான் என்னோட ஃபேஸ்புக் பேஜில் தண்ணி வேணாம் நீயே வச்சுக்கோ, கடவுளே நிறைய மழை பெஞ்சு நிறைய எங்களுக்கு செழிப்பாக கொடு, நீ வந்து வெள்ளம் வரும்போது நீ எனக்கு கொடுக்க வேணாம். என் ஃபேஸ்புக் பேஜில் நான் போட்டிருக்கேன், தாய் காவேரி தடைகளை உடைத்து கொண்டு வருவாள்னு நான் போட்டிருக்கேன். அவள் வந்து எங்களை நேசிக்கிறா, அவள் எல்லாத்தையும் உடைச்சிட்டு வருவா அப்படின்னு நான் போட்டிருக்கேன். ஆனால் வந்து மேம் நான் வந்துட்டு உணவு, காற்று, மரம், இயற்கை, தண்ணி, இந்த பிரபஞ்சத்தை என் பிள்ளைகளுக்கு வைக்காம என் பிள்ளைகளுக்கு நான் என்ன செய்ய முடியும் மேம்? அதுதான் நிரந்தரமானது. அப்போ நான் வந்து அது கூட பேசக்கூடாது, நீ பேசவே கூடாது, நீ வாயை தரக்கூடாது, நீ திறந்தா உன்னை வந்துட்டு நான் கோவப்படுற திட்டு. என்னென்ன இன்னைக்கா திட்டுறீங்க? என்னைய வந்து 2016 அன்னைக்கு திட்டின வாய் இன்னைக்கு வாழ்த்துது, அன்னைக்கு எரிஞ்ச கல் இன்னைக்கு மாலையா விழுது. அதை பொறுத்துக்கிறேன். அதை எப்படி எதுக்காக பொறுத்துக்கிறேன்னா, ஏதோ ஜென்மத்தில் செஞ்ச பாவங்கள் எல்லாம் இப்படி கழிஞ்சிருதுன்னு நான் நினச்சிக்கிறேன். எந்த தப்பும் பண்ணாம எந்த பாவமும் பண்ணாம இயற்கையும் பிரபஞ்சத்தையும் காக்க நினைக்கிறவங்களுக்கு செய்கிற பாவங்களும் துரோகங்களும் எரியிற கற்களும் நம்ம தலைமுறை பிள்ளைகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைமை வரும்னு
ஒரு நிமிஷம் கூட யாருமே ஏன் யோசிக்க மாட்டேங்கிறீங்க? ஒரு நிமிஷம் உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. உங்க மனசுல கை வச்சு சொல்லுங்க, இதுக்கு நான் ஏதாவது ஒரு அரசியல் கட்சிக்கு வரணுமா? இதுக்கு நான் ஒரு அம்மாவா இருந்தா பத்தாதா? அக்காவா இருந்தா பத்தாதா? உங்க வீட்டுல ஒரு மகளா இருந்தா பத்தாதா? நான் ஏன் அதுக்கு இதுல ஒரு கட்சியில இருந்துதான் பேசணுமா? நான் அரசியலுக்கே வர விரும்பலைங்க. நான் அரசியல் எனக்கு வேணாம். அது என்னோட ஆப்ஷன் இல்லை. ஆனா எனக்கு வந்து நான் வந்து தமிழ்நாடுக்கு ஃபுல்லாக்கும் அந்த உலகம் முழுக்கும் இல்லை, காரைக்குடியில ஒரு தடவை வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுல தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இதுல என்ன தப்பு இருக்கு? ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். காரைக்குடியில ஒரு தடவை என்ன ஒரே ஒரு தடவை நம்ம வந்துட்டு ஒரு துரோகம் பண்ணாம நம்மளோட அந்த அந்த ஓலை சத்தத்தை மறக்காம அந்த கதறுகள் அந்த ரத்தம் மேம் ஒவ்வொரு குழிக்குள்ளேயும் ஒளிஞ்சிருக்காங்கல்ல, ஒவ்வொரு குழிக்குள்ளேயும் ஒளிஞ்சிருக்கவங்கள பிடிக்கவே முடியாது மேம். இப்ப வீரப்பனை பிடிக்க முடிஞ்சா காடுகள்ல அவர் இருந்தப்ப எவ்வளவு பயந்தாங்க எல்லாருமே, பிடிக்க முடியல. அவர் பண்ணது தப்போ ரைட்டா அதெல்லாம் எனக்கு தெரியாது மேம், நான் அந்த கமெண்ட்குள்ளே வரல. ஆனா இந்த குழிக்குள்ள இருக்கவங்க எல்லாரையும் தனித்தனியா எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனா இனமே அழியணும். அப்போ நீ எல்லாம் ஒரு இடத்துக்கு வான்னு அந்த குழிக்குள்ள இருக்கவங்களாம் வெளியே கொண்டு வந்து ஒரு இடத்துல சேர்த்து வச்சு கொள்றது எவ்வளவு பெரிய பெயின் மேம். அந்த குழிக்குள்ள இருந்தவங்க எல்லாத்தையும் நிச்சயமா இது வந்து இந்த ஒரு ஒரு நாளோட இல்லை மேம், 27 வருஷம் மேம். மேம் 1983 மேம், நான் பிறக்கிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச ஒரு போராட்டம். ஆல்மோஸ்ட் 2009 மேம். 27 வருஷம் ஒரு விஷயத்த இன்னைக்கு சோஷியல் மீடியா இருக்கு, வீடியோஸ் இருக்கு, இவ்வளோ ரீச் இருக்கு, அவேர்னஸ் இருக்கு. இன்னைக்கு நான் சொல்ற எதுவுமே பொய்யில்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்சு கூட ஏன் பேசணும்? அன்னைக்கு எதுவுமே ஒரு காட்டுக்குள்ள கரண்ட் இல்லை, கேஸ் சிலிண்டர் கிடையாது, எந்த இதுவும் இல்லாம அந்த இடத்துல எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. அதை ஒரே ஒரு தடவை திருப்பி ஞாபகப்படுத்த நினைக்கிறேன். எப்படி நான் பழமையான உணவு முறை, வாழ்க்கை முறை, ஆரோக்கிய முறையை ஞாபகப்படுத்தி தூசி தட்டி கொண்டு வரும்போது எவ்வளோ பேர் அதனால பாதிக்கப்படுறவங்க என்னை எதிர்த்து சண்டை போட்டாங்களோ, அதே மாதிரி இன்னைக்கு நம்மளோட அடையாளத்தையும் நம்மளுடைய வாழ்க்கையும் நம்ம வந்துட்டு மறக்கும் பொழுது நான் ஜஸ்ட் ஞாபகப்படுத்துறேன். உங்களால அந்த கண்கள், ஒரு 12 வயசு குழந்தை குடும்பமே செத்துச்சு, எல்லாருமே இல்லை அப்படின்னு அதுக்கு தெரிஞ்சிச்சா தெரியலையோ, ஒரு சாக்லேட் இப்படி கையில வச்சுட்டு இப்படி உட்காந்துட்டு வெறும் உடம்போட 5 குண்டு இதை பொழக்க போகுதுன்றது தெரியாம பார்த்துட்டு இருந்த அந்த கண்களை உங்களால மறக்க முடியும்னா என்னை நீங்க திட்டுங்க ப்ளீஸ். நீங்க என்ன ஓகே, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் வந்து ஒரு காமன் மேனா உங்க அம்மா அக்கா தங்கச்சியா இதை நிச்சயமா ஒரு தடவை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு அப்புறமா போய் நீங்க உங்களுடைய உரிமைகளை என்ன வேணா பண்ணுங்க, யார் கூட வேணா போங்க, என்ன வேணா பண்ணுங்க, எங்க வேணா காசு வாங்குங்க, எது வேணா பண்ணுங்க. ஆனா கடைசியா வந்து அந்த ஆன்மாக்கள் சாந்தி அடையிறதுக்கு தர்மத்தை பண்ணிருங்க. நன்றி.